டிவிக்கே வின் பண்ணியாச்சு. வாட் இஸ் நெக்ஸ்ட்? சார் ஜோசப் விஜயாகிய நான் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது. ஆனா இப்போ வந்து எதிர்கட்சி, தோத்து போன கட்சி எல்லாருமே வந்துட்டு குமரிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா, அவர் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு. பட் எனக்கு என்னமோ அவங்க இந்த முறை கேட்குற கேள்வி கொஞ்சம் நியாயமாப்படுது. நம்ம வந்துட்டு மக்களோட பேர் ஆதரவுல டிவிக்கே வின் பண்ணியாச்சு, பட் விஜய் வந்துட்டு இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணுவாரா? ஸோ அந்த விஷயங்கள்ல நான் வந்துட்டு டிவிக்கே கவர்மெண்ட் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு 6 விஷயங்கள் இருக்கு. விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது உமன் சேஃப்டி. அவங்களே அவங்களோட வாக்குறுதியில கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உமன் சேஃப்டியில பெரிய மாற்றத்தை டிவிகே இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். செகண்ட், ஆல்ரெடி வந்துட்டு டிவிகேவோட வாக்குறுதிகள்ல வந்துட்டு போதை ஒழிப்பு, கஞ்சா ஒழிப்புலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னோட புரிதல் படி போதை கஞ்சா மட்டும் ஒழிக்கிறங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாஸ்மாகையும் ஒழிக்கணுங்கிறது வந்துட்டு இந்த வீடியோ மூலியமா நான் வைக்கிற கோரிக்கை. தேர்ட் திங், டிவிகே கவர்மெண்ட் வந்துட்டு மற்ற கவர்மெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப ரீச்சபிளாக இருக்கணும். விச் மீன்ஸ் நான் வந்துட்டு என்னோட ஒரு தொகுதியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவை நான் அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் தனிப்பட்ட இல்லை, எங்கள் ஊரில் இருக்கிற மக்களாவது அட்லீஸ்ட் அவங்கள வந்துட்டு அடிக்கடி ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுல வந்துட்டு அவரை சந்திக்கிற மாதிரியான ரீச்சபிளான ஒரு கவர்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஃபோர்த் திங், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. எப்படியாவது அந்த கடனை அடைச்சி ஒரு நோ டெப்ட் ஸ்டேட்டாக வந்துட்டு தமிழ்நாடு மாறணும். அதில் வந்துட்டு தேவைக்கோட பங்கு வந்துட்டு மிகப்பெரிய பங்காக இருக்கணுங்கிறது என்னோட வேண்டுதலாக கூட இருக்கு. அண்ட் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் திங், நான் சொன்னா ஆல்ரெடி இருக்குன்னு சொல்வீங்க, பட் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு அதை வந்துட்டு ஃபீல்டில் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன், அது ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் அது எப்படி இருக்கணும்னா, ஈவன் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் கூட அவங்க பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் சேர்க்கணும், அதுக்கு கியூவில் போய் நிற்கணும். ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஈவன் விஜய்க்கு கூட உடம்பு சரியில்லைன்னா அவர் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட தரம் இருக்கணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட பசங்க போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ற அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட தரம் இருக்கணும். ஐ ஹோப் இதில் வந்து நிறைய சஜஷன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இருக்கலாம். அப்படி சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ மூலியமாக 4 பேருக்கு அது தெரியும். அந்த சஜஷன்ஸும் டிவிகே பண்ணுதா இல்லையான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம்.